அனைவருக்கும் இனிய வணக்கம். சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் இதனுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிட்டோட சப்சிடி தான் இந்த சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ். எங்களோட மெயின் ஃபோக்கஸிங் வந்து ஹவுசிங் லோன்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி என்பிஎஃப்சி வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டு டைப் இருக்கீங்க, கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரூபாய் 10,000 தேவைப்படும். அப்புறம் 1000 மடங்கு நம்ம உயர்த்திக்கிட்டே போக முடியும். மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் எதுவும் கிடையாது, நோ அப்பர் லிமிட். பீரியட் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்க்கும்போது 12 மாதங்கள்லேருந்து 60 மாதம் காலகட்டத்தில் நம்ம இந்த சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெகுலர் இன்கம் ஸ்கீமில் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 12 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.01% இருக்குது. வட்டி விகிதம் வந்து 7.01% இருக்குது. 12 மாதங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணல, குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 24 மாதங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.30% இருக்குது. வட்டி விகிதம் 7.30% இருக்குது. இந்த பீரியடிலும் அதாவது 24 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல, ஒன்லி குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 36 மாதங்களுக்கு அதாவது 3 வருடங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.25% இருக்குது. வட்டி விகிதம் 7.25% இருக்குது. இதுவே குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது அது 7.30% வட்டி விகிதம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.30% இருக்குது. 48 மாதங்களுக்கு மற்றும் 60 மாதங்களுக்கும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 48 மாதங்களுக்கும் மற்றும் 60 மாதங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.39% இருக்குது. வட்டி விகிதம் 7.39% இருக்குது. இதே குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 7.44% இருக்குது. அதாவது 7.44% இருக்குது. இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். ரெகுலர் இன்கம் ஸ்கீம் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 12 மாதங்கள்லேருந்து 60 மாதங்களுக்குள்ளே நம்ம வந்து சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். 12 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.49% இருக்குது. வட்டி விகிதம் 7.49% இருக்குது. 12 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணல. 24 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.77% இருக்குது. வட்டி விகிதம் 7.77% இருக்குது. இந்த பீரியடிலும் அதாவது 24 மாதங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல, ஒன்லி குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 36 மாதங்கள் 48 மாதங்கள் மற்றும் 60 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதாவது 36 மாதங்கள் 48 மாதங்கள் மற்றும் 60 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.72% இருக்குது. வட்டி விகிதம் 7.72% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.77% இருக்குது. வட்டி விகிதம் 7.77% இருக்குது. 36 மாதங்கள் 48 மாதங்கள் மற்றும் 60 மாதங்களுக்கு. சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது அது 7.20% இருக்குது. வட்டி விகிதம் 7.20% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 12 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,07,397 ரூபா கிடைக்கும். ஈல்டுன்னு பார்க்கும்போது இது 7.20% இருக்குது. 24 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 24 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,16,022 ரூபா கிடைக்கும். அதில் ஈல்டுன்னு பார்க்கும்போது 7.80% இருக்குது. 36 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 36 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,24,972 ரூபா கிடைக்கும். இதில் ஈல்டுன்னு பார்க்கும்போது 8.07% இருக்குது.
48 மாதங்களுக்கு குமுலேட்டிவ் பேசிஸில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்கும். 1 லட்சம்ன்ற தொகை 48 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,35,406 ரூபா கிடைக்கும். இதில் ஈல்டுன்னு பார்க்கும்போது 8.58% இருக்குது. 60 மாதங்களுக்கு குமுலேட்டிவ் பேசிஸில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.65%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்கும். 1 லட்சம்ன்ற தொகை 60 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,46,066 ரூபா கிடைக்கும். இதில் ஈல்டுன்னு பார்க்கும்போது 8.92% இருக்குது. இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். குமுலேட்டிவ் பேசிஸில் சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.70%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும். 1 லட்சம்ன்ற தொகை 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,07,925 ரூபா கிடைக்கும். ஈல்டுன்னு பார்க்கும்போது அது 7.70% இருக்குது. 24 மாதங்களுக்கு குமுலேட்டிவ் பேசிஸில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 24 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,17,166 ரூபா கிடைக்கும். இதில் ஈல்டுன்னு பார்க்கும்போது 8.30% இருக்குது. 36 மாதங்களுக்கு குமுலேட்டிவ் பேசிஸில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 36 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கிடைக்கப்படும் மெச்சூரிட்டி வேல்யூ 1,26,824 ரூபா. ஈல்டுன்னு பார்க்கும்போது அது 8.67% இருக்குது. 48 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்குது, வட்டி விகிதம் 8% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 48 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,37,279 ரூபா கிடைக்கும். ஈல்டுன்னு பார்க்கும்போது 9% இருக்குது. 60 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது குமுலேட்டிவ் பேசிஸில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்குது, வட்டி விகிதம் 8% இருக்குது. 1 லட்சம்ன்ற தொகை 60 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,48,595 ரூபா கிடைக்கும். ஈல்டுன்னு பார்க்கும்போது 9.38%. ஈல்டுன்றது காம்பவுண்டிங் ஃபேக்டர், இதுதான் வந்து ஈல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்ப்போம். ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் நான் குமுலேட்டிவ் பேசிஸில் 1 லட்சம்ன்ற தொகை 36 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.25% இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 601 ரூபா கிடைக்கும். இதே குவார்டர்லி மோடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.30% இருக்கும். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,825 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். ஒரு சீனியர் சிட்டிசன் நான் குமுலேட்டிவ் பேசிஸில் 1 லட்சம்ன்ற தொகை 36 மாதங்களுக்கு சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.72% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 639 ரூபா கிடைக்கும். இதுவே அவர் குவார்டர்லி மோட் ஆஃப் பண்ணியிருந்தாருன்னா அவர் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும், வட்டி விகிதம் 7.77% இருக்கும். அவருக்கு குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,943 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்கோம், அதாவது கிரெடிட் ரேட்டிங், கடன் மதிப்பீடு. சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். புகழ்பெற்ற நிறுவனங்களாகிய கிறிசில் மற்றும் இக்ரா சொல்லக்கூடிய ICRA இந்த சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங், கடன் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. கிறிசில் மற்றும் ICRA சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை ஆராய்ந்து அது கொடுத்த கடன் மதிப்பீடு கிரெடிட் ரேட்டிங் வந்து AAA ஸ்டேபிள். இதுக்கு மீனிங் வந்து ஹையஸ்ட் சேஃப்டி, உயர்தரமான பாதுகாப்புன்றது கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதிகப்படியான பாதுகாப்பு, சேஃப் அண்ட் செக்யூர் இருக்குன்றது இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து உணர்த்துது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும், ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. அது மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் காப்பீடெலாம் இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு கிடையாது. இருந்த போதிலும் இது ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷன், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலாக பார்க்கும்போது சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.